ஸோ சிம்பு சார் வந்து இந்த படத்துக்கு வந்து 50 கோடி வந்து சம்பளம் கேட்குறாருன்னு சொல்லப்படுது சார். இல்லை, அவர் சம்பளம் 50 கோடி கேட்டாருங்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் நடந்த உள்ள கான்வர்சேஷன். ஓகே, அது வெளியில் செய்தியாக கசிஞ்சு வருது 50 கோடி வருது அப்படின்னு. அந்த தயாரிப்பாளர் தரப்புல இருந்து இது வரைக்கும் அவர் எந்த விதமான 50 கோடி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்லலை. பட் 50 கோடி கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காரா பார்க்கணும்ல. இப்போ சிம்பு வந்து பணத்துக்காக பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு வெளியே தெரியாமல். சமீபத்தில் கூட அந்த ஒரு உடம்பு சரியில்லாம ஒருத்தர் கூட போய் 2 லட்ச ரூபா கொடுத்து வந்தாங்க. அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நம்ம பழைய காமெடி வடிவேலோட காமெடியாக நடிப்பார். அவர் வந்து ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டார். வெங்கல் ராவ்னு நினைக்கிறேன். வெங்கல் ராவுக்கு ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டார். உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. வெங்கல் ராவுக்கு சிம்பு சேர்ந்தே நடிக்கல. வெங்கல் ராவுக்கு உடம்பு முடியலன்னு செய்தி வந்தப்பறம் ஒரு மேனேஜர் அமைச்சு விட்டு கிட்டத்தட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ கொண்டு போய் ஆந்திராவில் போய் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நயன்தாராவுக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஒரு டைரக்டர் அவர் என்னன்னா ஒரு முதல் படம் பண்ணியிருக்காரு, சுமாராக போச்சு. அடுத்த படம் அவருக்கு கிடைக்கல. அப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கதை கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கதை கேட்கறதுக்கு முன்னாடி கதை சொல்ல வர டேரக்டரோடைய ஜாதகத்தை வாங்கிடுவார். பார்த்துட்டு தான் கதை கேட்பார். இந்த விஷயம் இந்த டேரக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா விஷயத்துலையும் பக்காவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் இவர் பேரில் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த கதையை சொன்னார். அந்த கதையும் அவருக்கு பிடிச்சி போச்சு. ஜாதகமும் செட் ஆகிடுச்சு. படம் எடுத்தாங்க. படம் சூப்பர் டூப்பர் இருக்கு. யார் சார் அந்த டேரக்டர்? சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் 2 பேர் வந்து எப்பவுமே அதிகமான இந்த சர்ச்சைகளில் வந்து மாட்டிப்பாங்க சார். ஒன்று வந்து சிம்பு, இன்னொன்று வந்து நயன்தாரா. இப்போ சிம்பு சார் நடிக்கிற எந்த ஒரு படமும் வந்து வெளிவர மாட்டேங்குது, சிம்பு சார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு சார். இப்போ வெற்றிமாறன் கூட சிம்பு சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. இப்போ அந்த படமே ட்ராப்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையா? இல்லை, முதல்ல அந்த படம் ட்ராப் இல்லை. ஓகே, அதை நம்ம கிளியராக சொல்லிடலாம். வெற்றிமாறன், சிம்பு, கலைப்புலி, தானு 3 பேரும் சேர்ந்து பண்ணுற படம். ஆல்ரெடி ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோவிலே 2 கெட்டப்பில் வர்றாரு. ஒரு கெட்டப்பில் வந்து ஒரு இதில் வர்றாரு. இன்னொரு கெட்டப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி பண்ணுறாரு. இந்த 2 போர்ஷனையுமே கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சு அதை விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இந்த கூலி படத்தினுடைய இன்ட்ரோவில் அந்த படத்தினுடைய ப்ரோமோ வீடியோ போட போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது அந்த படத்துக்கு உண்டான செட்டு போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவில் சென்னையில் அந்த படத்துக்கு உண்டான செட் ஒர்க்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ செப்டம்பர்லேருந்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போக போகிறாங்க. இடையில அந்த படத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. பட்ஜெட் வைஸ் படம் எகிரிடுச்சு. அப்புறம் இவங்களோட பேமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்டாங்க. தீர்க்கப்பட்டு இப்போ படம் வந்து செப்டம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த கூலி படத்தினுடைய இன்ட்ரோலில் இந்த ப்ரோமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு சார் வந்து இந்த படத்துக்கு வந்து 50 கோடி வந்து சம்பளம் கேட்குறாருன்னு சொல்லப்படுது சார். இல்லை, சம்பளம்ங்கிறது ஒரு தொடர்ந்து வெற்றிகள் கொடுத்துட்டு இந்த சம்பளத்தை கேட்டால் கொடுக்கறதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து தயாராக தான் இருப்பாங்க. சிம்பு சாரோட கடைசியாக வந்த படம் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு வெற்றியுமே பெறல. அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து 50 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா இவருக்கும் 50 கோடி சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதாங்க. இல்லை, அவர் சம்பளம் 50 கோடி கேட்டாருங்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் நடந்த உள்ள கான்வர்சேஷன். ஓகே, அது வெளியில் செய்தியாக கசிஞ்சு வருது 50 கோடி வருது அப்படின்னு. அந்த தயாரிப்பாளர் தரப்புல இருந்து இது வரைக்கும் அவர் எந்த விதமான 50 கோடி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்லலை. இவர் சைட்லேருந்தும் சொல்லலை. அப்படி ஒரு செய்தி போச்சு. பட் 50 கோடி கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காரா பார்க்கணும்ல. இப்போ அவருக்கும் தெரியும். இப்போ 50 கோடி கேட்டோம்னா நம்மளை வச்சு படம் பண்ணுறப்ப பட்ஜெட் எங்கேயோ போய் நிற்கும், பிஸ்னஸ் இருக்குன்றது அவரும் பேசிக்காக சினிமாவில் தான் இருக்கிறார். அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ யதார்த்தம் அவருக்கு தெரியும்ல. எல்லாரும் கேட்கறதுக்காக 50 கோடி கொடுங்கன்னு கேட்பாரா? இப்போ அவருக்கும் அவரும் கம்பெனி வச்சிருக்காரு, அவரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, சின்ன வயசு சினிமாவில் இருக்கிறாரு. நமக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, நமக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நமக்கு எவ்வளோ போடுவாங்கிறது தான் தெரியும். அதுக்காக எல்லாம் கண்ணை மூடிட்டு போய் கேட்பாரா அவர்? அவங்க அந்த தயாரிப்பாளர் தானுவும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு தயாரிப்பாளர். அவரும் கால்குலேட் பண்ணுவோம் எல்லாமே அதெல்லாம் வந்து வெளியில் வரக்கூடிய செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் முதல்ல ஷேர் பைசிஸில் பண்ணாங்க. இப்போ சம்பளம் கேட்டாருங்கிற மாதிரி தகவல் ஒரு சின்ன இந்த பேமெண்ட் இஷ்யூ நடந்திருக்கு. அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த படம் வந்து சித்தாரா ப்ரொடக்ஷன் வந்து கைமாத்துறது அளவுக்கு செய்திகள் வந்தது சார். இல்லை, அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. இடையில வந்து இந்த பேமெண்ட் இஷ்யூவில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டு இப்போ தானு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாரு. சிம்பு நடிக்கிறாரு. ப்ரோமோ வெகு விரைவில் வரப்போகுது. இப்போ இந்த படத்தோட அந்த கதைக்களம், இந்த படம் எப்படி வரும்னு ஏதாவது தெரியுமா? இல்லை, அதான் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ராஜன் கேரக்டரினுடைய எக்ஸ்டென்ஷன் தான், சின்ன வயது எக்ஸ்டென்ஷன் தான் சிம்பு. அதுக்குள்ளே சில முக்கியமான மேட்டர்லாம் உள்ள வச்சுருக்காங்க. வட சென்னை வேர்ல்டு தான் படம். வட சென்னை சம்மந்தமான கதை.
ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் இந்த எஸ்டிஆர் 50 அதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் எந்த ஒரு இப்போ அப்டேட்? எஸ்டிஆர் 50 தேசிய பெரியசாமி படம், Okay. பெரிய பட்ஜெட் படம், கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள பட்ஜெட் படம். ஓகே. அந்த படத்துக்கு அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஏஜிஎஸ் அந்த படத்தை வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இந்த வெற்றிமாறன் படம் ஆரம்பிக்கிறதுனால அந்த படத்தை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு. அதுக்கடையில் தேசிய பெரியசாமி மணிகண்டனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே. மணிகண்டனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. வெகு விரைவில் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. சிம்பு தேசிய பெரியசாமிக்கு போட்டு கொடுத்த ஆஃபீஸில் தான் அந்த படம் வேலையை போயிட்டு இருக்கு. இவர் தான் 2 வருஷமா ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாரு, எல்லாம் சிம்பு தான் பார்த்துக்கிறாரு. இப்போ சிம்புவுடைய போட்டு கொடுத்த அந்த தேசிய பெரியசாமி சிம்பு பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸில் தான் இந்த படத்தினுடைய வேலையை போய்கிட்டு இருக்கு. தேசிய பெரியசாமி மணிகண்டன் ஹீரோவை நடிக்கக்கூடிய ஒரு படம் மிக விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு செய்தி சொன்னீங்களே, இப்போ தேசிய பெரியசாமிக்கு வந்து சிம்பு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த செய்திகள்லாம் வந்து வெளியே வர மாட்டேங்குது? இல்லை வெளியே வரக்கூடாதுன்னு யாராவது தடுக்கிறாங்களா? ஏன்னா இப்போ தேசிய பெரியசாமி சொல்றது என்னன்னா, இந்த படத்தை வச்சுட்டு எவ்வளோ நாள் தான் சிம்பு கூட சுற்றுவீங்க, சிம்பு எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் நம்ம அதிகம் பார்க்குறோம் சார். இல்லை, சிம்புவை பற்றி நெகட்டிவாகவே சொல்லி பழகிட்டாங்க. அது அப்படியே காத்தா போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா தேசிய பெரியசாமிக்கு அவர் தான் ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறாரு, அவர் அசனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. தொடர்ந்து படம் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ராஜ்கமலில் பண்ணாங்க, நிறையா தயாரிப்பாளர் பண்ணாங்க. பட்ஜெட் பெருசாங்கிறதுனால தள்ளி போகுது. இப்போ நானே பண்ணுறேன்றார். அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறார். இந்த ஆத்மன் அவருடைய கம்பெனிலேயே வந்து அந்த படத்தை பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கடையில் இந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் வந்ததுனால வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் வேறு படம் பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள். இது அப்படின்னா மணிகண்டன் ஒரு படம் வருது, நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணுங்கன்னா அந்த ஆஃபீஸில் தான் சிம்பு போட்டு கொடுத்த ஆஃபீஸில் தான் மணிகண்டன் தேசிய பெரியசாமி படத்தினுடைய டிஸ்கஷனே போய்கிட்டு இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் அவருக்கு சிம்புக்கும் தேசிய பெரியசாமிக்கும் சண்டை. ஏன் தேசிய பெரியசாமி அப்படி இருந்தால் எப்பயோ போயிருப்பாரா வெளியில்? எதுக்கு இவ்வளோ நாள் நம்பிக்கையாக உட்காந்துருக்காரு? இப்போ நம்பி வந்திருக்கிறாரு. சிம்புவை நம்பி போய் யாரையும் வந்து சிம்பு வந்து அவ்வளோ ஈஸியாக கைவிட்டுற மாட்டார். அப்போ ரொம்ப பழகின ஆட்கள், ரொம்ப லாங்காக கூட போன ஆட்களுக்கு தெரியும், ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ சிம்பு வந்து பணத்துக்காக பண்ணுற ஆள்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு வெளியே தெரியாமல். சமீபத்தில் கூட அந்த ஒரு உடம்பு சரியில்லாம ஒருத்தர் கூட போய் 2 லட்ச ரூபா கொடுத்து வந்தாங்க, அது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நம்ம பழைய காமெடி வடிவேலோட காமெடியாக நடிப்பார் அவர் வந்து ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டார். வெங்கல் ராவ்னு நினைக்கிறேன். வெங்கல் ராவுக்கு ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டார். உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. வெங்கல் ராவுக்கு சிம்பு சேர்ந்தே நடிக்கல. வெங்கல் ராவுக்கு உடம்பு முடியலன்னு செய்தி வந்த அப்புறம் ஒரு மேனேஜர் அமைச்சு விட்டு கிட்டத்தட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ கொண்டு போய் ஆந்திராவில் போய் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வெளியே தெரியாது. நிறைய செஞ்சுட்டு இருக்காரு சிம்பு, வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. கூட பழகின ஆட்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சிம்புவை வச்சு நிறைய சந்தானமாக இருக்கட்டும், நிறையா ஆட்களை உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு, ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ என்னெல்லாம் நிறைய மாற்றங்கள் என்னென்னா, யார் நல்ல படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுறாரு. எங்கள் டேரக்டர் பூராமல் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் ஃபோன் காலே அவர்கிட்ட தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பண்ணுறாரு, வெளியில் தெரியல. பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, மனசில் பட்ட டப்புன்னு வெளியில் பேசுகிறதுனால சிலருக்கு பிடிக்காமல் அவர் என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் படத்துக்கு வந்து 3 தேசிய விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு சார். அடுத்து பார்க்கிங் படத்தோட டேரக்டர் வந்து சிம்பு கூட சேர்ந்து தான் படம் பண்ணுறதா இருந்தது. இப்போ இந்த படம் வந்து என்ன ஆச்சு சார்? வெற்றிமாறன் சார் கூட வந்து இல்லை, ராம்குமார் பார்க்கிங் பண்ணார். பார்க்கிங்க்கு சிறந்த தேசிய விருது, திரைக்கதைக்கான தேசிய விருது, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இன் இந்தியா. அது இந்த வயசில் ஒரு திரைக்கதைக்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம், பாராட்டுக்கள். அப்புறம் MS பாஸ்கருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் இன் நேஷனல் அவார்டு. அவரும் உண்மையிலே ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ஒரு நடிகர் தான், அவருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த 2 படம் 2 விருதுமே வந்து பெரிய விருதுகள் தான். ஏன்னா பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து இந்தியா முழுவதும் இருக்குது. அதனால அந்த படத்துக்கு ரொம்ப கனெக்டாக இருக்குது. அந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்துக்கு பார்க்கிங் ஆரம்பிக்கிற டைம்லேயே சிம்பு கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. பார்க்கிங் அந்த படத்துக்கு பார்க்கிங் ரிலீஸ் ஆனல, பார்க்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சிம்புவோட கனெக்ஷனில் தான் இருக்கிறாரு. சிம்பு கமிட் பண்ணி வச்சார். பார்க்கிங் முடிஞ்ச பிறகு அவங்க தான் பண்ணுறாங்க. டான் பிக்சர்ஸ் பண்ணுறதாக இருந்துச்சு அந்த படம். பூஜையெல்லாம் போட்டாங்க, எல்லாரும் தெரியும். டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ராம்குமார் டைரக்ட் பண்ணி சிம்பு நடிக்கிறதுக்காக அந்த படத்துக்கு கயாடெல்லாம் படத்தில் ஹீரோயினா ஃபிக்ஸ் பண்ணாங்க. சந்தானத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சந்தானமும் இருந்தார். இந்த படம் வந்து என்னன்னா, போன மாதம் மே மாதம் வந்து ஒரு ஆந்திராவில் ஒரு காலேஜில் படம் ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணி கிளம்ப போகிறோன்னா தான் டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்கிரிப்ட் சைட்லேயும் ஒன்றும் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை. அப்போ சிம்பு என்ன சொல்கிறாரு, ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், ஏக்தமில் படத்தை முடிச்சிடுவோம். ஷார்ட் டைம் படம் அது, ஏக்தமில் ஒரு 2-3 ஷெட்யூலில் படத்தை முடிச்சிடுவோம், 60 நாள் 70 நாளுக்குள்ள தான் மேக்ஸிமம் படத்தை முடிச்சிடுவோன்ற மாதிரி பிளான்றப்ப ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் டிலே ஆச்சு. ராம்குமாரே கொஞ்சம் சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அந்த படம் வந்து அப்படியே கொஞ்சம் இந்த ப்ரொடியூசர் சைடில் பிரச்சனை வந்ததுனால அந்த படம் அப்படியே ஹோல்டில் போட்டுச்சு. வேறு ஏஜிஎஸ் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணாங்க. ஏஜிஎஸ் டேக் ஓவர் பண்ணி அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப தான் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் உள்ளே வந்துச்சு.
வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் வந்து சரி இது பெரிய ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால ராம்குமாரை வெயிட் பண்ணுங்க இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றதுனால அந்த படம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கு. நான் சொன்னேன் சார், எப்பவுமே சர்ச்சையில் மாட்டுறது வந்து சிம்புவும் நயன்தாரா இப்போ வந்து எந்த படம் நடித்தாலுமே அவங்களை பற்றிய மிக குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஆட்டிடியூட் வந்து காட்டுறாங்க, அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க, அது கூட ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நயன்தாராக்கும் திட்டமிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள். நயன்தாரா திட்டமிட்டு அழிக்கணும்னா நயன்தாராவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதாவது எப்படின்னா மார்க்கெட் இருக்கப்ப நடிகர்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை இங்கே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாதாரண நடிகர் போய் எனக்கு ஷார்ட்டட் ஃப்ளைட் கேட்கணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? அப்போ தயாரிப்பாளர்களுக்கு இவங்களை வச்சு ஒரு பயன் இருக்குங்கிறதுனால அவங்க கேட்குறாங்க, அதை காற்றுள்ள போய் தூட்டிக்கொள்ளுங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அது எல்லா நடிகர்களுக்கும் நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்தி நயன்தாரா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அவரை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அது வந்து நயன்தாரா வந்து என்னென்னா ஒரு டிவி சீரியல் காம்பியராக இருந்து டிவியில் ஒரு லோக்கல் சேனலில் காம்பியராக இருந்தாங்க. அப்புறம் தன்னுடைய முயற்சியாளர் சினிமாவுக்கு வந்து பல கஷ்டங்களை பார்த்து ஒரு 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 கட்டத்தில் ஒட்டுமொத்தம் நயன்தாரா அவுட்டுன்னு நினைக்கிறப்ப தான் ராஜாராணியில் எந்திரிச்சு வராங்க. அப்போ தனியாக இருந்து ஒரு விழுந்து பிறண்டு எந்திரிச்சு வந்த பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தன்னை வந்து ஒரு லைம் லைட்லேயே வச்சுருக்கணும், நம்ம ஒரு பெரிய இடத்துல வச்சுக்கிறோம்னு அவங்க ஒரு சேஃப்டி ஜோனுக்காக பார்க்குற விஷயம் அது ஒரு சில இடங்களில் எல்லை மீறி போயிடுச்சு. அது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆட்கள் கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி போனதுனால நீங்கள் நிறையா சர்ச்சைகள் நயன்தாராவை சுற்றி வர்றதுனால தயாரிப்பாளர் பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. இப்போ அவங்க ஆக்டிடியூட்லாம் மாற்றி ஒரு சரியான ரூட்டில் வந்துட்டு இருக்கிறதாக வருது. அது காலத்தில் எல்லா காலத்துலேயும் ஒவ்வொரு நடிகைகள் பண்ணுற வேலை தான். இந்த மாற்றத்துக்கு வந்து என்ன சார் காரணம்? ஏன்னா மூக்குத்தி அம்மன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய ஆட்டிடியூட் வந்து நயன்தாரா காட்டுறாங்க செய்திகள் தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இல்லை, மாற்றங்களுக்கான காரணம் வந்து நீங்கள் சமீபத்தில் அவங்க நடிச்ச எந்த படமுமே போகல. உண்மை சொல்லணும்னா அவங்களே உட்காந்து ரியலைஸ் பண்ணி நம்மளை வச்சு இவ்வளோ கோடி கொடுத்து படம் எடுக்கிறாங்க, நஷ்டமாக போச்சு, இப்படியே போச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆக போகுது? நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மார்க்கெட் இருக்குன்னா படம் ஒன்றாத்தான மார்க்கெட்டு, படம் ஓட மாட்டேங்குது. அந்த தோல்விகள் சர்ச்சைகள் அவருக்கு நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சர்ச்சைகள் விமர்சனங்கள் தோல்வி படம் வளர்ச்சியாக தோல்வி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க கூட ஒரு ஜோசியக்கார் சுற்றுறாரு, இப்போ அவங்க வந்து மாற்றிருக்கலாமே சார்? எல்லா நடிகர்களுக்கும் பெர்சனல் அட்வொகேட்டு, பெர்சனல் ஆடிட்டர், பெர்சனல் டாக்டர் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பெர்சனல் ஜோசியக்கார் இருக்காங்க. அது மாதிரி நயன்தாராவுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை போய் பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி கேட்குறாங்க. விஜய் எடுத்துங்க, விஜய் ஜோசியர் கேட்டு தான் எல்லாமே பண்ணுறாரு. ஜோசியர்கிட்ட கேட்டு தான் என்ன சட்டை போடணும் என்ன சாப்பிடணுங்கிற போதுக்கும் ஜோசியக்கார்ட்டு தான் போய் கேட்குறாரு. விஜய்க்கு ஜோசியக்கார் இருக்கு? கண்டிப்பாக இருக்கார். ட்ரிபிள் கேனில் ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. அவர் வீட்டுக்கு விஜயே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு கேப் போட்டுலாம் வர்றாரு, போகிறாரு, பார்க்குறாரு, அவர் சொல்கிறது தான் அவர் கேட்பார். நிறையா அவருக்கு இருக்கேன். அது மாதிரி விஜய்க்கு வந்து அந்த மாதிரியான சில பேருக்கு நம்பிக்கை தான். சில பேர் அவங்க வந்து குருவார் நினச்சிக்கிறாங்க, சில பேர் ஜோசியக்காரர் நினச்சிக்கிறாங்க, ஆன்மீக குரு, அவர் சொல்கிறத கேட்டு தான் பண்ணுவோம், அவர் சொல்கிறத கேட்டு தான் படம் நடிப்போம், கதையிலே அங்கே கேட்டு பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அது சினிமாவெல்லாம் கொஞ்சம் அதிகம். அப்போ நயன்தாராவுக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஒரு டைரக்டர் அவர் என்னன்னா ஒரு முதல் படம் பண்ணியிருக்காரு, சுமாராக போச்சு, அடுத்த படம் அவருக்கு கிடைக்கல. அப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கதை கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கதை கேட்குறதுக்கு முன்னாடி கதை சொல்ல வர டேரக்டரோடைய ஜாதகத்தை வாங்கிடுவார், பார்த்துட்டு தான் கதை கேட்பார். இந்த விஷயம் இந்த டேரக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா விஷயத்துலையும் பக்காவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை அவர் ரெடி பண்ணி கொடுக்கணும் இவர் பேரில் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த கதையை சொன்னார். அந்த கதையும் அவருக்கு முடிச்சு வச்சு ஜாதகமும் செட் ஆகிடுச்சு, படம் எடுத்தாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். யார் சார் அந்த டேரக்டர்? சுந்தர்சி. சுந்தர்சியை டேரக்டர் தான் சொல்லிட்டு பாருங்க. யார் சார் அந்த ப்ரொடியூசர்? உள்ளே தெளித்தா பண்ண ப்ரொடியூசர். அந்த மாதிரி சினிமாவில் ஜாதகங்கள் வந்து பார்ப்பாங்க. ஜாதகம், ஜோசியம், சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஒருத்தர் வந்து ஒரு போலீஸார் நடிச்சு அந்த படம் ஓடிச்சுன்னா போதும், அவரை கூப்பிடுப்பா, அவர் நடிச்சா ஓடும் படம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய சென்டிமெண்ட். ஓகே, அதனால சென்டிமெண்ட் நிறைந்த உலகத்தில் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஜாதகம் ஜோதி மீன் நம்பிக்கை வந்துருச்சு. பேசிக்காக வந்து நயன்தாரா வந்து ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் இந்த இதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஜாதகம் ஜோசியத்தில் இது ஏதோ நடக்குது, நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் பெர்சனல் ஜோசியராக ஒருத்தர் இப்போ இருக்கிறாரு, அவர் அட்வைஸ் பிரகாரம் அவர் நடக்கிறாரு. அது அவங்களுடைய பெர்சனல் விஷயமே, அது நம்ம பேசினா போகுது. இல்லை சார், இப்போ நயன்தாரா வந்து மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னமும் அதிகம் சம்பளம் வந்து வாங்குறாங்க, மற்ற மாநில படங்களில் வந்து நடிக்கிறாங்க. இப்படி இருந்தும் அவங்களே மார்க்கெட் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, சமீபத்தில் அன்னபூர்ணின்னு படம், அதெல்லாம் மிகப்பெரிய லாஸ். தமிழ் தெலுங்கு 2-3 லாங்குவேஜில் பண்ணாங்க, ஒரு பெரிய லாஸு. அதுக்கு தொடர்ந்து பண்ண ஒரு 2-3 படமே அவங்களுக்கு அடி.
பெருசாக போகல. காத்து வாக்கு 2 கார் நிறைய படங்கள் சொல்லலாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு இடம் இல்லைன்னா ஒரு இடம் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுது. தமிழில் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா தெலுங்குல ஏதாவது ஒரு படம் காப்பாற்றிட்டு, மலையாளத்தில் ஏதாவது ஒரு படம் காப்பாற்று. மலையாளத்தில் சமயத்தில் மம்முட்டியோட ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் மிக்சடாக போச்சு படம். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா இவங்க படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜ்லையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது. அதனால அவங்க பெரிய சம்பளம் கேட்குறாங்க. அது சில தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க, சில தயாரிப்பாளர் கொடுக்கறது இல்லை. இப்போ இவங்களே சில விஷயங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சில விஷயங்கள் கையில் எடுத்து அப்படிங்கிற போது அது நல்ல விஷயம் தான், பார்க்கலாம். இந்த சிரஞ்சீவி படத்திலேயே வந்து நடிக்கிறாங்க சார். அந்த படத்துக்கு வந்து 10 கோடி சம்பளம் வாங்குறதா கேள்வி. தெலுங்கு படத்தினுடைய பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட். ஓகே. சிரஞ்சீவி மாதிரியான நடிகர்களுக்கு வந்து சம்பளம் பெரிய சம்பளம், பட்ஜெட் பெரிய சம்பளம், பெரிய பட்ஜெட்டு, பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸ். தெலுங்கு படத்தினுடைய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ். அதனால தான் புஷ்பா 2 1000 கோடி அடிச்சது. ஓகே. புஷ்பா 2 1000 கோடி அடிச்சதுன்னா ஆந்திரா தெலுங்கானா மட்டும் படம் ஓடாது. இப்போ யூஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ல நிறைய தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க, படம் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சினிமாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. மிக பொழுதுபோக்கில் மிக முக்கிய இடத்தில் சினிமாவை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டு, பெரிய பிஸ்னஸ் இருக்குது, பெரிய சம்பளமும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நயன்தாரா அங்கே கேட்குறாங்க, பெரிய ஸ்டார் கூட பண்ணுறாங்க, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி கூட பண்ணுறாரு, கொடுக்குறாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் நிறைய கதைக்கு தேவையான ஒரு நடிகையாக வந்து நயன்தாரா இருக்காங்க. இப்போ இதன் காரணமோட இந்த சம்பளங்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் இப்போ அந்த படங்கள் எல்லாம் இப்போ ஹிட் ஆகுது. இப்போ அறம் படத்தில் நடித்தாங்க, இப்போ கோலமாவி கோகிலா படத்தில் நடித்தாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு ஹிட் ஆகுதுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, ஒரு பெரிய ஹீரோவோட நீங்கள் பண்ணுறப்ப அதுக்கு மெச்சூரான ஒரு ஹீரோயின் வேணும்ல. அந்த ஹீரோயின் இப்போ இங்கே இல்லையே. ஓகே. த்ரிஷாவும் இவங்களும் தான் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கோ கமலஹாசன் அவர்களுக்கோ இல்லை இந்த பக்கம் மம்முட்டி, மோகன்லால், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா இவங்களோட நடிக்கிறதுக்கு உண்டான ஹீரோயின் இல்லை. எல்லாம் எங்கே ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட நடிக்கிறதுக்கு உண்டான அந்த மெச்சூர்டான ஒரு ஹீரோயின்னா இவங்க தான் இருக்காங்க. இவங்களே முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மெச்சூர்டான ஹீரோயின் தான் உருவாக்குனாங்க. ஐயா படம் பண்ணுறாங்க, அதுக்கு சந்திரமுகி இப்பெல்லாம் பெரிய ஹீரோவோட நடிக்கிறவங்கப்பா. இவங்க சின்ன அடுத்த தலைமுறை தனுஷ், சிம்பு கூட நடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முத்திரை விழுந்துருச்சு. அந்த முத்திரையை உடைச்சது சிம்பு தான். ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடிக்கிறப்ப அடுத்தடுத்து நகர்ந்து போக முடியாது. அப்போ அதை வந்து உடைச்சது வந்து சிம்பு தான். வந்து இவங்க வந்து யங் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தான் அப்படி கொண்டு வந்தது சிம்பு தான். இன்றைக்கி என்னென்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு ஹீரோயின் கிடையாது. அப்போ இவங்க ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அந்த பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணக்கூடிய படமும் பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது. அப்போ அவங்க கேட்குற சம்பளத்தையும் கொடுப்பாங்க. இதில் பல விதமான லாபம் இருக்குது. பெரிய ஹீரோ கூட சேர்ந்து பண்ணலாம், பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட், பெரிய சம்பளம், அங்கே ஆளும் கிடையாது அந்த அந்த கேட்டகரியில். அதனால இவங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிறாங்க. பொறுத்து வந்து பாவம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், என்னோட நேரம். நன்றி சார்.